வணக்கம். வாழ்க்கை ஒரு பயணம், ஒரு ஜேர்னின்னு நாம எல்லாரும் சொல்லி கேட்டிருப்போம். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பயணம் எங்க ஆரம்பிச்சது? இப்ப எங்க போயிட்டு இருக்கு? அதோட கண்ட்ரோல்ல அது யார் கையில இருக்கு? இதெல்லாம் தான் சுவாமி ஞானானந்த பாரதி எழுதின ஜீவ யாத்ரா என்கிற இந்த புக்ல இருக்கிற முக்கியமான கேள்விகள். வாங்க, இந்த உயிரோட பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பயணம், இத நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்களா? இல்ல ஏதோ ஒரு பயணத்துல உங்களை யாரோ புடிச்சு தள்ளிவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இதுதான் இந்த புக்கோட மையப்புள்ளி. சரி, வேதாந்தம் இந்த பயணத்தை எப்படி பாக்குது? அது சொல்லுது இது ஒரு முடிவே இல்லாத பயணம்னு. சம்சாரம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அட ஏதோ பெரிய பிலசாபி போலன்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் இந்த முடிவே இல்லாத கட்டாயமான பயணம். அதாவது நாம ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்படந்தனாலும் சரி, பல பிறவிகளா தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு லாங் ஜேர்னி இது. இந்த ஒப்பீட பாருங்களேன். ஒரு ஹாலிடே டூர் போறோம்னு வச்சுக்கோங்க. எங்க போகணும், எந்த வழியில போகணும், எப்போ நிறுத்தணும்னு எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கைங்கிற பயணம் அது அப்படி இல்லையே. இத நாமையா ஸ்டார்ட் பண்ணோம்? இல்ல. இதுல நடக்கிற விஷயங்களை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்ல. சரி போதும்னு இதை எப்படி நிறுத்துறதுன்னு நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. நாம இந்த பயணத்துல கட்டாய பயணிகள், அவ்வளவுதான். அப்போ இப்படி திசை தெரியாம போற ஒரு பயணத்துக்கு ஒரு கைடு வேணும்ல, ஒரு மேப் வேணும்ல. ஆமா, கண்டிப்பா வேணும். அந்த கைடு தான் இந்த புக்கு. இந்த புக்கை எழுதினவர் தான் சுவாமி ஞானானந்த பாரதி. ஆனா அவர் சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மதுரையில கிருஷ்ணசுவாமி ஐயர்னு ஒரு பெரிய லாயரா இருந்திருக்காரு. அவரோட ஆன்மீக தேடல் தான் இப்படி ஒரு அற்புதமான புக்கை எழுத வச்சிருக்கு. இந்த புக்கு எப்படி உருவாச்சு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. சுவாமிகள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு ஒரு இங்கிலீஷ் கிறிஸ்தவ புக்கை படிச்சிருக்காரு. அதை படிச்சதும் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இதே மாதிரி ஆழமான விஷயங்களை நம்ம சாஸ்திரங்களை வச்ச ஏன் விளக்கக்கூடாதுன்னு. அந்த ஒரு யோசனையிலிருந்து விட்டுது தான் இந்த ஜீவயாத்ரா. சரி, இப்போ இந்த பயணத்துல நம்மளோட ரோல் என்ன? இத சிம்பிளா புரிய வைக்க இந்த புக் ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை, ஒரு மெட்டஃபரா பயன்படுத்துது. அதுதான் ஆத்மாவின் ரதம். இந்த ஐடியா எங்கிருந்து வருதுன்னா கடோபனிஷதத்திலிருந்து. அது நம்ம வாழ்க்கை பயணத்தை ஒரு தேர்ல போற மாதிரி ஒப்பிடுது. ரொம்ப அழகான உருவகம் இது. வாங்க, அந்த தேரோட ஒவ்வொரு பார்ட்டும் எதை குறிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த உருவகம் எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. தேர்ல போற பயணி யாரு? அது ஜீவன், அதாவது நாம தான். அந்த தேர் அது நம்ம உடம்பு. அந்த தேரை இழுத்துட்டு ஓடுற குதிரைகள் தான் நம்ம ஐம்புலன்கள். சரி, அந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ற கடிவாளம் இருக்குல்ல, அதுதான் நம்ம மனசு. அப்போ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற, தேரை சரியா ஓட்டிட்டு போற சாரதி யாரு? அதுதான் நம்ம அறிவு. அப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த பயணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா முதல்ல சாரதியான அறிவு, கடிவாளமான மனசை பிடிச்சு குதிரைகளான புலன்களை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இல்லன்னா என்னாகும்? குதிரைங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் தேர் போச்சுன்னா நாம போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது இல்லையா? சரி, அப்போ இந்த பயணத்தோட உண்மையான டெஸ்டினேஷன் என்ன? அதை அடையறதுக்கு என்ன வழி? அதுதான் ஞானத்துக்கான பாதை. இங்க தான் இந்த புக்ல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. இந்த ஜீவயாத்திராங்கிறது ஒரு பிசிக்கல் ஜேர்னி கிடையாது. அதாவது சென்னையில இருந்து டெல்லிக்கு போற மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அறியாமைங்கிற தூரத்தை கடந்து ஞானத்தை அடையிறது. சிம்பிளா சொன்னா, அறியாமைங்கிற இருட்டுல இருந்து ஞானம்ங்கிற வெளிச்சத்துக்கு போற பயணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோக்ஷங்கிறது நாம கஷ்டப்பட்டு போய் சேர வேண்டிய ஒரு இடம், ஒரு சொர்க்கம் மாதிரி கிடையாது. அது ஏற்கனவே நம்ம கிட்ட, நமக்குள்ள இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பு, நம்மளோட ட்ரூ நேச்சர். அறியாமைங்கிற ஒரு சின்ன திரை தான் அதை மறைச்சிட்டு இருக்கு. அந்த திரையை விளக்கறதுக்கு பேர் தான் இந்த பயணம். அதை ஞானத்தால மட்டும்தான் செய்ய முடியும். கடைசியா இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு நான் முடிக்கிறேன். உங்க வாழ்க்கைங்கிற இந்த தேரோட கடிவாளம் இப்ப யார் கையில இருக்கு? உங்க அறிவுங்கிற சாரதி அதை கண்ட்ரோல் பண்றாரா? இல்ல புலன்கள்ங்கிற குதிரைகள் அதை கண்ட்ரோல் பண்ணுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.